தென்கிழக்கு வங்கக்கடலில் புதன்கிழமை புயல் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, நெல்லைக்கு காலை 8:30 மணி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு வரும் சனிக்கிழமை வரை ஆரஞ்சு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர் கனமழையை அடுத்து நெல்லை தாமிரபரணி ஆற்றில் 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. காரையாறு, சேர்வலாறு அணைகளில் இருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீரும், மணிமுத்தாறு அணையில் இருந்து 4,000 கன அடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. நாகையில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக புகழ்பெற்ற சவுந்தரராஜ பெருமாள் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. கோவில் முழுவதும் சூழ்ந்துள்ள மழை நீரை மோட்டார் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடெல்லாம் வசந்து போயிடுச்சு. அந்த ரோடு வசந்ததுனால இங்கே தண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட மூங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இன்னைய வரைக்கும் காலையில் விடிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாம் காலையில் ஒரு 1000 பேர்கிட்ட தரிசனம் பண்ண வர கோயிலில் அந்த கோயிலை சுத்தம் பண்ணி கொடுக்காம நகராட்சி கொஞ்சம் மெத்தனமாக இருக்காங்க. தயவு பண்ணி இதை சுத்தம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோயில் பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் தென்காசி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடையநல்லூர் விபத்து தொடர்பாக 2 பேருந்து ஓட்டுநர்கள் மீது இலத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் அலட்சியமாக செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். தென்காசி பேருந்து விபத்தில் 6 பேர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தவிக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி டிசம்பர் 4ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் எக்காரணம் கொண்டும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் இருந்து காரணமின்றி யார் பெயரும் நீக்கப்படாது எனவும் உறுதியளித்துள்ளார். வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 869 பேர் தமிழ்நாட்டில் வாக்களிக்க விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் மட்டும் 429 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இலங்கை பெண்ணுக்கு சென்னையில் வாக்குரிமை வழங்கப்பட்ட விவகாரம். சென்னை சாலிகிராமம் வாக்காளர் பட்டியலில் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் மேரி பிரான்சிஸ்காவின் பெயர் உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்தியாவில் 3 கோடி மீனவர்கள் உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் அவர்கள் நலனில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்று ஆளுநர் RN ரவி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் அடையாளமே இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதில்லை என்றும் சென்னை கிண்டியில் நடைபெற்ற உலக மீனவர் தின நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் EPS செவ்வாய்க்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார். காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தும் EPS SIR மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்.
டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று சென்னை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். இன்னும் ஒரு மாதத்தில் அதிமுக இணையவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும் என்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2005 முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் கொல்லப்பட்ட வழக்கில் 3 ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பவாரியா கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜெயில்தார் சிங் என்பவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் என் ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ அதிகாரிகள் 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கரூர் சம்பவம் தொடர்பாக செவ்வாய்க்கிழமையும் விசாரணை தொடரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதிய விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். சென்னையில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த பின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 26-27 கல்வியாண்டில் 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். டிசம்பரில் வரைவு பாடத்திட்டம் வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளார். ரங்கராஜ் விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாக்ஷாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு செவ்வாய்க்கிழமை முதல் வழக்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு தீர்ப்புக்காக வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மாவனல்லா கிராமத்தில் ஆடு மேய்க்க சென்ற பெண் புலி தாக்கி உயிரிழந்த சம்பவம். இரவு அதிகாலை நேரங்களில் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க காத்திருந்த நோயாளியை மர்ம நபர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தோள்பட்டை மார்பில் படுகாயமடைந்த பெருமாள் என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாமிரபரணி ஆற்றில் அதிகப்படியான நீர் திறக்கப்படும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு மையத்தின் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என மண்டல பொறியாளர்களுக்கு அமைச்சர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். வெள்ள பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த காய்கறி வேன் சலூன் கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் கடையில் சவரம் செய்து கொண்டிருந்த ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. திருச்செந்தூர் அரசு பேருந்து பணிமனையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் ஊழியர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருப்பதி மலைப்பாதையில் தமிழக பக்தர்கள் சென்ற கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து கார் கவிழ்ந்ததில் பக்தர்கள் சிறு காயத்துடன் உயிர் தப்பினர். ஒட்டன்சத்திரம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தம்பதியை கட்டி போட்டு கத்தி முனையில் 18 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை நடந்த இடத்தில் பதிவான சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம்
இந்தோ லோக்கல் பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் பேருந்து விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் ஏராளமான பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. கோவை செம்மொழி பூங்காவின் ட்ரோன் காட்சிகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கிறார். ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலவச கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் எஸ்ஐஆர் படிவம் பெற்றவர்கள் அதனை திரும்ப சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்கள் பெயர் டிசம்பர் 9 அன்று வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். அப்படி பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு உரிய ஆவணங்களுடன் தங்களது வாக்குச்சாவடி அலுவலர்களை அணுகி மீண்டும் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக 40 தொகுதிகளில் போட்டியிடும் என பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரவுள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கைதான சுர்ஜித்தின் தந்தை சரவணன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை வரும் 27ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒத்திவைத்தது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது சம்பவம் நடைபெற்ற சமயத்தில் சரவணன் அங்கு இருந்ததற்கான ஆதாரம் இருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் வாதிடப்பட்டது. சேலத்தில் இரவில் முகமூடி அணிந்த கும்பல் வீடுகளை நோட்டமிட்டு விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜாகிர் ரெட்டிப்பட்டி பகுதியில் முகமூடி அணிந்தபடி வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சந்தோஷ் என்பவர் வீட்டின் கேட்டை உடைத்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளது. இதுகுறித்து சூரமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வடசென்னை அனல் மின் நிலைய குடியிருப்பில் அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. ஏக்லவிய குமார் என்ற உதவி பொறியாளர் தனது குடும்பத்துடன் சொந்த மாநிலமான மத்திய பிரதேசத்திற்கு சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. பெங்களூருவில் தனியார் விமான நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மூத்த பைலட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 26 வயதாகும் பெண் கேபின் க்ரூ ஊழியருக்கு சீனியர் பைலட் ரோஹித் சரண் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கடந்த 18ஆம் தேதி ஹோட்டலில் இருந்தபோது இச்சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செங்கல் சூளையில் 25 கிலோ எடை கொண்ட பனிக்கட்டி வானத்தில் இருந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல் சூளையில் தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் அப்போது இந்த பனிக்கட்டி விழுந்துள்ளது. நூலிழையில் அங்கிருந்த தொழிலாளர்கள் தப்பியுள்ளனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ நகரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சுமார் 5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை ஒன்று விவசாயிகளை பயமுறுத்தி கால்நடைகளை கொன்று வந்துள்ளது. இந்நிலையில் தக்களூர் கிராமத்தில் விவசாயி ஒருவரின் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் அந்த சிறுத்தை சிக்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் கொடியேற்ற விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. 161 அடி உயர பிரதான கோபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காவிக் கொடியை ஏற்றி வைக்க உள்ளார்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. -3.2 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியுள்ள நிலையில் நகரத்தை மூடுபனி சூழ்ந்து ரம்யமாக காட்சியளிக்கிறது. திருப்பத்தூர் அண்ணாநகர் அருகே அதிவேகமாக சென்ற கார் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 4 பேர் பலத்த காயமடைந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நபர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் சித்தேரிக்கு செல்லக்கூடிய சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அரசநத்தம், கலசப்பாடி, மண்ணூர் மற்றும் சாமியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள காட்டழகிய சிங்கர் கோவில்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு 24வது ஆண்டாக சகஸ்ர தீப வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஆலய வளாகத்தில் மாக்கோலமிட்டு சகஸ்ர தீபம் ஏற்றி நரசிம்மரை வழிபாடு செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஓம் நகர் பகுதியில் இரவில் 3 கரடிகள் சாலையில் உலாவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறிது நேரம் கழித்து கரடிகள் வனப்பகுதிக்குள் சென்ற நிலையில் கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அருகே கழிவு நீர் கால்வாயில் பச்சிளம் பெண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று டிஎஸ்பி திருநாவுக்கரசு தலைமையிலான போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதி கோரிய வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது.